கிருஷ்ணருக்கு சகோதரியாக வெளிப்பட்ட அந்த அம்பிகை இந்த பெரியபாளையத்துக்கு எப்படி வந்தார்? ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. ஆந்திராவில இருந்து ஒரு வியாபாரி அன்றாடம் தன்னுடைய வியாபாரத்துக்காக சென்னைக்கு வருவார். வளையல், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னையில வந்து வியாபாரம் முடிச்சுட்டு திரும்ப போகும்போது இளைப்பாறதுக்காக கொஞ்ச நேரம் மரத்தடியில படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் உணவு, தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போவார். அப்படி ஒரு நாள் அந்த வியாபாரி என்ன பண்றாரு, வந்து படுத்து தூங்குறாரு. தூங்கிட்டு திரும்ப எழுந்து பாக்குற போது அவருடைய வளையல் மூட்டைய காணோம். வளையல் மூட்டை எங்க அப்படின்னு சுத்தும் முத்தும் தேடி பாக்குறாரு. எங்கேயுமே வளையல் மூட்டை இல்ல. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒரு இடத்துல அந்த வளையல் மூட்டை இருக்கு. தன்னுடைய வளையல் மூட்டையை இங்க யார் கொண்டு வந்து போட்டது அப்படின்னு அந்த இடத்துக்கிட்ட போய் அதை எடுக்கலான்னு போறாரு. சுற்றி நிறைய நாகங்கள். அந்த பாம்புகளை பார்த்தோன்னே அவர் பயந்துடுறாரு. நேரா அப்படியே தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார். இரவு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார். அம்மா, இது என்ன உருவம்னு எனக்கு தெரியல, ஆனா வெறும் நாகங்களா வந்து என்னை சூழ்ந்து கொண்டது, எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கு, எதா இருந்தாலும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்து தூங்குறார். அன்றைக்கு இரவு அம்பாள் பவானியாக அவருடைய கனவுல காட்சி தந்து சொல்றார், நான் தான் பவானி, நீண்ட காலமாக இதே இடத்துலதான் இருக்கேன், என்னை நீ வெளியே கொண்டு வா, உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் என்னை வழிபடுபவர்களையும் நான் நல்லா வாழ வைப்பேன் அப்படின்னு அவருக்கு கனவுல சொல்றார். அடுத்த நாள் தன்னுடைய கனவை உற்றார், உறவு, நட்புன்னு எல்லார்கிட்டையும் சொல்றார். எல்லாருமா சேர்ந்து வந்து பார்த்தா நேற்று பயமுறுத்திய அந்த நாகங்கள்லாம் இன்னைக்கு அவருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றது. போய் அந்த வளையல் மூட்டை எங்க இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட இருக்கிற புற்றுக்கிட்ட போய் பார்க்கிறார். அந்த புற்றை அகற்றி பார்த்தா இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய அந்த பவானி அம்மன் அழகா சுயம்புவா அங்கே காட்சி தருகிறாள். ஏற்கனவே கனவுல தாம் பவானி அப்படின்னு சொன்ன காரணத்தினாலையும் தனக்கு சங்கும் சக்கரமும் இருக்கு அப்படின்னு அம்பாள் உணர்த்திய காரணத்தினாலையும் இந்த அம்பாளை சங்கோடும் சக்கரத்தோடும் பவானி என்கின்ற திருநாமத்தோடும் தனக்கு ஏற்ப தன்னால எப்படி வழிபட முடியுதோ அப்படி இந்த அம்பாளை வழிபட ஆரம்பித்தார்கள். அன்று துவங்கி அந்த பவானியினுடைய வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் லட்சோப லட்சம் மக்களினுடைய குறைகளையும் கவலைகளையும் தீர்த்து வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை வழங்கக்கூடிய அம்பிகையாக அம்பாள் இந்த பெரியபாளையம் அப்படிங்கிற திருத்தலத்துல எழுந்தருளி அருள் புரிகின்றாள்.